சாய் வில்லேஜ் குக்கிங் நேர்களுக்கு வணக்கம். புதுசாக என்னோடய வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணி கேளுங்க. வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். ஒரு தடவை கோவாவிலிருந்து 2 செல்வந்தர்கள் வந்து பாபாவை வணங்கினர். ஒருவரிடம் பாபா 15 ரூபாய் தட்சிணை கொடு என்று கேட்டு வாங்கி கொண்டார். இதை பார்த்த மற்றவர் தானே 15 ரூபாய் கொடுத்தார். பாபா அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அருகிழந்த சாமா, பாபா, ஒருவரிடம் தட்சிணை கேட்டு வாங்குகிறீர்கள், இன்னொருவர் வழியே தருவதை நிராகரிக்கிறீர்கள், ஏன் இந்த பாரபட்சம் என்று கேட்டார். ஷியாமா, என் சொந்த செலவுக்கா தட்சிணை கேட்கிறேன்? எனக்கென்ன பிள்ளையா, குடும்பமா? கடனையும் பகையையும் உடனே அழிக்க வேண்டும், வளரவிடக்கூடாது. ஒருத்தர் பரம ஏழையாய் இருந்தார். வேலை கிடைத்தால் முதல் மாத சம்பளத்தையே காணிக்கையாக செலுத்துவதாக வேண்டிக் கொண்டார். அவருக்கு வேலை கிடைத்தது. படிப்படியாய் வேலை உயர்ந்தது. இன்று அவர் நல்ல சம்பளத்தில் சீமானாக வாழ்கிறார். ஆனால் வேண்டுதலை மறந்துவிட்டார். ஒரு தடவை கடற்கரையில் உலாவிக் கொண்டே ஒரு பெரிய மாளிகையை அடைந்தேன். திண்ணையில் உட்கார்ந்தேன். மாளிகைக்குள்ளே இருந்து வந்த ஒரு வீட்டு எஜமானர் என்னை வரவேற்று சாப்பாடு போட்டார். ஒரு அலமாரிக்கு பக்கத்தில் தூங்கவும் இடமளித்தார். ஒரு மனிதன் சுவற்றில் கன்னம் வைத்து உள்ளே வந்து அலமாரிக்கு கள்ளசாவி போட்டு திறந்து அதிலிருந்து 30,000 ரூபாய்களை எடுத்து கொண்டு ஓடிவிட்டான். வீட்டு எஜமானர் காலையில் வந்து என்னை எழுப்பிய போது கண்டது கனவில்லை, நிஜம் என்று தெரிந்தது. 15 நாட்கள் அந்த குடும்பமே வேதனையில் மூழ்கி கிடந்தது. ஒரு பக்கீர் அழுகைக்கான காரணத்தை கேட்டு தெரிந்து கொண்டு பரிகாரம் சொல்லி சென்றார். நான் கடற்கரை வந்தேன். கூட்டமாக இருந்ததால் கப்பலில் ஏற முடியாமல் தவித்தேன். ஒரு பியூன் உதவி செய்தான். இங்கே வந்து சேர்ந்தேன். ஷியாமா, நீ இவர்களுக்கு சாப்பாடு போடு. இந்த கதைகளில் புரியாத இடங்களை இவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள் என்றார் பாபா. ஷியாமா அவர்களை தன் வீட்டிற்கு அழைத்துச் சென்று சாப்பாடு போட்டார். அவர்கள் தாம்பூலம் போட்டு கொள்ளும் போது பாபா கடற்கரைக்கு சென்றது, கப்பலில் ஏறியதோ கிடையாது. 30,000 ரூபாயும் அவர் வைத்திருந்ததில்லை. ஒருவேளை பாபா இங்கு வருமுன் நடந்திருந்த சம்பவங்களே என்று அங்காளாய்க்க, ஐயா, பாபா குறிப்பிட்டது எங்கள் இருவரின் கதைகளை. வேலை கிடைத்தால் முதல் மாத சம்பளத்தை காணிக்கையாக தருவதாக ஸ்ரீ தத்தாத்திரேயரிடம் பிரார்த்தித்து கொண்டவன் நான். பாபா குறிப்பிட்டபடி இன்று சீமானாக வாழ்கிறேன். என் முதல் மாத சம்பளமான 15 ரூபாயைத்தான் பாபா தட்சிணையாக கேட்டு பெற்றுக்கொண்டார் என்றார் ஒருவர். மற்றவர், இரண்டாவது கதை என்னுடையது. 35 வருஷங்கள் விசுவாசமாய் இருந்த சமையல்காரன் பணம் இருந்த அறைக்கு கன்னம் வைத்து பீரோவுக்கு கள்ளச்சாவி போட்டு திறந்து 30,000 ரூபாயை திருடி கொண்டு போய்விட்டான். பாதி மாதம் சோகத்திலிருந்த என்னை ஒரு பக்கீர் ஷீரடிக்கு வந்து பாபாவை தரிசனம் செய்கிறவரை பிரியமான ஒரு உணவை துறக்கிறேன் என்று வேண்டிக்கொள், பணம் கிடைக்கும் என்று அருளினார். அப்படியே வேண்டிக் கொண்டேன். சமையல்காரன் மனம் திருந்தி பணத்தை கொண்டு வந்து தந்துவிட்டான். பிரார்த்தித்து கொண்டதிலிருந்து பாபா தரிசனம் பெற்று இன்று வரை நான் அரிசி சோற்றை துறந்தேன். இப்போதுதான் அரிசி சோறு சாப்பிட்டேன். கோலாபாவில் இருந்து போது ஒரு நாள் பாபாவை கனவில் கண்டேன். அங்கிருந்து கோவா சென்று பம்பாய் வர கப்பலில் ஏற முயற்சித்தேன். கப்பலில் இடம் கிடைக்கவில்லை. கடைசியில் ஒரு பியூன் உதவி செய்தான். அதனால்தான் இப்போது வர முடிந்தது. எங்கே நடப்பவைகளை பாபா எப்படி அறிகிறார் என்பதே ஆச்சரியமாக இருக்கிறது. பக்கீராக வந்ததும் பாபாவாகத்தான் இருக்க வேண்டும் என்றார். ஷீரடியில் உள்ளவர்கள் மகா பாக்கியவான்கள். பாபா வைத்தினம் தரிசிக்கவும் தொட்டு பேசவும் எத்தனை புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்று இருவரும் கூறி மெய் செலுத்தனர். கோலாப்பூரைச் சேர்ந்த சக்காராம் அவுரங்காபாத் தம்பதிகளுக்கு திருமணமாகி 27 வருடங்களாகியும் குழந்தை இல்லை. அவர்கள் செய்யாத பிரார்த்தனை இல்லை, மூழ்காத தீர்த்தம் இல்லை. அவர் மனைவி வேப்பலை ஆடை கட்டி தீச்சட்டி எடுத்து ஒரு பலனும் தெரியவில்லை. அவளுடைய சகோதரியின் புதல்வன் விஸ்வநாத் அவளை வற்புறுத்தி ஷீரடிக்கு அழைத்து வந்து 2 மாதங்கள் தங்கினான். மசூதியில் எப்பொழுதும் மக்கள் கூட்டம் ஜே ஜே என்றிருந்தது. பலர் நடுவில் தன் குறையை கூற அந்த மங்கைக்கு கூச்சமாக இருந்தது. ஷியாமாவிடம் பாபாவை தனியாக சந்திக்க ஏற்பாடு செய்யும்படி வேண்டினாள். ஷியாமா, பாபா வெளிப்படையானவர், யாரிடமும் அவருக்கு ரகசியம் கிடையாது. முயற்சி செய்கிறேன், பாபா மனம் இறங்க வேண்டும் என்று கூறினார்.
ஒரு நாள் பாபா இன்று திறந்த வெளியில் உணவருந்த போவதாக சொல்லியிருக்கிறார். ஊதுபத்தியும் கொப்பரை தேங்காயும் வைத்துக்கொண்டு காத்திருங்கள். நான் சமிக்ஞை செய்ததும் வாருங்கள் என்று தகவல் சொன்னார் ஷாமா. அதன்படியே தயாராக இருந்தால் அந்த மங்கை. பாபா திறந்த வெளியில் சாப்பிட்டார். ஈரக்கையை துண்டு கொண்டு துடைத்தார் ஷாமா. பாபா அவர் கன்னத்தை நறுக்கென்று கிள்ளினார். தேவா, எப்போதும் துடைத்த கைக்கு முத்தம் கிடைக்கும், இன்று ஏன் இந்த தண்டனை என்று கேட்டார் ஷாமா பொய்க் கோபத்தோடு. உன் திருட்டு வேலைக்கு இனிப்பு கிடைக்கும். உன் வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கத்தான் இப்படி வெட்ட வெளிக்கு வந்திருக்கிறேன். 72 தலைமுறைகளாக நீ என்னுடன் இருக்கிறாய். உன்னை எனக்கு தெரியாதா என்று பாபா மௌனமானார். ஷாமா அந்த பெண்மணிக்கு ஜாடை காட்ட அவள் பாபாவை வணங்கி தேங்காய், ஊதுபத்தி இவற்றை காணிக்கையாக கொடுத்தாள். பாபா தேங்காயை ஆட்டினார். கொப்பரை கொடகொடவென்று சப்தம் செய்தது. ஷாமா, தேங்காய் என்ன சொல்கிறது என்று கேட்டார் பாபா. தேவா, இந்த பெண்மணி தன் வயிற்றிலும் ஒரு குழந்தை உருள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறாள். தேங்காயை ஆசீர்வாதம் செய்து கொடுங்கள் என்றார் ஷாமா. கொப்பரை தேங்காய் குழந்தையை கொடுக்குமா? நம் ஜனங்கள் ஏன் இப்படி ஒரு மூட நம்பிக்கையை கொண்டிருக்கிறீர்கள் என்றார் பாபா. தாங்கள் ஆசியின் பழத்தை நான் அணிவேன். நம் விவாதத்தை கேட்கவா இப்பெண் வந்திருக்கிறாள்? நல்ல வார்த்தை சொல்லி தேங்காயை கொடுங்கள் என்றார் ஷாமா. தேங்காயை உடை என்றார் பாபா. நான் மாட்டேன். முழு தேங்காயையும் ஆசீர்வதித்து அருள வேண்டும் என்றார் ஷாமா. அவளுக்கு 1 வருஷத்தில் குழந்தை பிறக்கும். தேங்காயை 2ஆக்கு என்று கட்டளையிட்டார் பாபா. தேங்காயை உடைத்தார் ஷாமா. ஒரு பாதியை பாபா ஷாமாவிடம் பகிர்ந்து உண்டார். மறுபாதியை அவளிடம் நீட்டினார் பாபா. எங்கள் தெய்வம் சொன்னது நிச்சயம் பலிக்கும். அப்படி நடக்காவிடில் என் பெயர் மாதவ் இல்லை என்று சூளுரைத்தார் ஷாமா. அடுத்த ஆண்டு அதே நாளில் அவளுக்கு பிள்ளை பிறந்தது. குழந்தையின் 5வது மாதத்தில் குழந்தையை ஷீரடிக்கு எடுத்து வந்து பாபா காலடியில் போட்டு தம்பதிகள் வழங்கினர். குதிரை லாயம் கட்ட 500 ரூபாயை காணிக்கையாக கொடுத்தனர். ஷியாம் கர்ணா என்ற பாபாவின் குதிரைக்கு நல்ல இருப்பிடம் கிடைத்தது. அடுத்த கதையை அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.